சூப்பரா இருக்குங்க, தரமான படம். வெற்றிமாறன் சாரோட இதுல மெயின் இது வந்து பாலிடிக்ஸ் பத்தி இருக்கு. பட் அந்த பாத்தீங்கன்னா வந்து ஒரு அரசாங்கம் வந்து ஒரு நல்லவரை வந்து முக்கியமா பாக்குறதே கிடையாது. அவங்க பக்கத்துல நியாயத்தை தான் பேசலாம் ஒழிஞ்சு மக்கள் பக்கத்துல நியாயத்தை பேச மாட்டாங்க. இதுதான் மெயின் கருத்து. ரெண்டுமே சூப்பர், ரெண்டுமே சூப்பர், ரெண்டுமே சூப்பர். விஜய் சேதுபதி மிரட்டிருக்காரு, பயங்கரமா இருக்காரு. சூரி ஒரு கருணை மனசு இந்த படத்துல எதுவுமே லேக்கே கிடையாது. கடைசி வரைக்கும் லேக்கே கிடையாது. படம் வெறித்தனமா இருக்கு. அப்படிலாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. கதையே வேற லெவல்ல இருக்குங்க. அருமையா நடிச்சிருக்க படம் நல்லா தான் இருந்தது. நல்லா தான் இருக்கு. நிறைய கருத்து சொல்றாங்க, போய் பாருங்க. நல்லா வெற்றிமாறன் நல்லா படம் தயார் பண்ணியிருக்காரு. புரட்சிகரமான படம். எதிர்கால இளைஞர்கள் வந்து நாட்டை வழிநடத்துறதுக்கான நல்ல ஒரு சிறப்பான வழிக்காக செயல்படக்கூடிய ஒரு படம் தான் இது. நல்ல என்றைக்கு வந்து நம்முடைய பொதுமக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படாம இருக்கு. நல்லா இருக்கு, அதோட சிறப்பா இருக்கு. விஜய் சேதுபதி எப்பயும் நல்ல லெவல்ல தான் பண்ணுவாரு. நல்ல சிறப்பா நல்லாவே பண்ணிருக்காரு படம். ஓகே, தேங்க்யூ. படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. படம் வந்து ஒரு சமூகத்துக்கான தேவையான படம். எல்லாரும் பார்க்கலாம். எல்லாரும் 18+ எதுவும் இல்லை ப்ரோ. எல்லாமே சென்சார் பண்ணி வருது. படம் சூப்பரா இருக்கு. எல்லாரும் கண்டிப்பா தியேட்டர்ல பார்க்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். கண்டிப்பா விஜய் சேதுபதி இருக்கிறதோட எல்லா கேரக்டரோட இது சூப்பரா பண்ணியிருக்காரு. சூரி வந்து கிளைமேக்ஸ் இருக்கு பாருங்க. சூரி நல்ல ஒரு கிளைமேக்ஸா கொடுத்திருப்பாங்க. படம் கண்டிப்பா எல்லாம் தியேட்டர்ல பாருங்க. வந்து லாகே இல்ல, ஸ்டார்டிங் டு எண்ட் படம் கம்ப்ளீட்டா மாசா இருக்கு. மியூசிக்லாம் அதுவும் வந்து பாட்டு இளையராஜாலாம் அந்த பழைய வைப்புக்கெல்லாம் கொண்டு போகுது எல்லாமே. சூப்பரா இருக்கு. 10க்கு 10 கொடுக்கலாம். சூப்பர். ஃபர்ஸ்ட் ஹாஃப் லாகா எல்லாமே நல்லா. சூரிய எல்லாம் பக்கம் பண்ணிடுறாங்க. இல்ல பாலிடிக்ஸ் தான், எல்லாமே பாலிடிக்ஸ் தான். ஃபுல்லா பாலிடிக்ஸ் இல்ல. அது மாதிரி கம்மியா தான், ரொம்பலாம் இல்லை. அது மாதிரி ஃபர்ஸ்ட் பார்ட்டோட பரவாயில்ல. நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. பார்க்கலாம், நல்லா பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. விஜய் சேதுபதி எப்போ அவரோட நார்மலான ஆக்டிங் தான். நல்லா நடிச்சிருக்காரு. கடைசி சீன்ல ஒரு சீன் காட்டுவாங்க பாருங்க, அட்டகாசமா இருந்துச்சு. படம்லாம் எங்கேயுமே போர் அடிக்கல. அந்த அளவுக்கு எதுவும் காட்டல, லைட்டா ரத்தம் மட்டும் காட்டுறாங்க, அவ்வளவுதான். ஒன்னும் அந்த அளவுக்குலாம் 18+ அளவுக்கு. பார்ட் 1 பார்ட் 2 வந்து லைட்டா ஸ்லோவா போற மாதிரி இருக்கும். ஆனா கதை சூப்பரா இருக்கும். ஏதோ லேக் அதெல்லாம் கிடையாது. புரியல. போர்லாம் சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட இது அங்க இருந்து கண்டினியூவேஷன் தான் படம் இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் மீட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அரசியல் இருக்கு, நிறையவே பேசியிருக்காங்க. என்ன சொல்றது, அந்த காலகட்டத்தில் நடந்தது உண்மை சம்பவமா இருக்கு. கற்பனன் முன்னாடி டைரக்டர் சொல்லிட்டாரு, இருந்தாலும் நமக்கு ரிலேட் பண்ணிக்க முடியுது. இப்படியெல்லாம் இருந்திருக்காங்க, அவங்கள நம்ம அதிகாரப்பூர்வமா இப்படிலாம் பண்ணியிருக்காங்கன்ற சில கொடுமைகள் எல்லாமே வந்து உண்மையா நம்ம இப்போ அந்த காலகட்டத்தில் நடந்து இப்ப பார்க்க முடியற அளவுக்கு நமக்கு காட்டியிருக்காங்க. அதுக்கே வெற்றிமாறனுக்கு ஒரு பிக் சல்யூட்டே சொல்லலாம். அப்படி சொல்லலாம். கொஞ்சம், ஏன்னா கண்டினியூவேஷன் தானே, கண்டிப்பா அதை கொஞ்சம் பார்க்கணும். அப்பதான் இது ஓரளவுக்கு புரியும். சூரியலாம் சொல்ல வேணாம், ஃபைனலா ஒரு ட்விஸ்ட் வச்சிருந்தாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த சீரியஸ் பார்ட் 3க்கு லீட் எதுவும் கொடுக்கல. லீட் இருக்கா? அப்படி எதுவும் போடல.